வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெங்காய தேங்காய் சாம்பார் பண்ண போறோம். காய்கறிகள் எதுவும் சேர்க்காம இந்த சாம்பார் பண்ணியிருக்கோம். வீட்டில் காய்கறிகள் இல்லைன்னா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலாம். இது சாதத்துக்கு விட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குக்கர்ல வாஷ் பண்ண அரை கப் துவரம் பருப்பு சேர்க்கிறேன். இதுல ரெண்டா கட் பண்ண 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதுல தண்ணி சேர்க்கலாம். 350 ml தண்ணி சேர்க்கிறேன். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 இருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சிட்டு இதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். 5 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்ப தக்காளியில் உள்ள இந்த மேல் தோலை மட்டும் எடுத்துருங்க. நம்ம ஹாஃபா கட் பண்ணி போட்டதுனால நமக்கு ஈஸியா எடுக்க வந்துடும். அடுத்து இந்த பருப்பையும் தக்காளியையும் லைட்டா மட்டும் மசிச்சு விட்டுருங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து வதங்கி மேலே வந்து லைட் ப்ரௌனா வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் வந்து மாறி இருக்கு. மேலே அதனுடைய தோல்லாம் லைட் ப்ரௌன் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காய சாம்பாருக்கு வதக்கிக்கணும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வோட தீயை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இப்போ குறைச்ச தீயிலேயே இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காய சாம்பாருங்கிறதுனால புளி வந்து இந்த அளவுக்கு போதும். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போது தக்காளியும் சேர்த்துருக்கோம். இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதுல நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மறுபடியுமே 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணியாவும் இல்லை, ரொம்ப திக்காவும் இல்லை. பாருங்க, தேங்காய் விழுது சேர்த்து 4 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதுல கடைசியா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையா ஹோட்டல் சாம்பார் போல இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இந்த நான் இப்போ கடைசியில் சேர்த்தேன் இல்லையா, அந்த சாம்பார் பொடியோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி தழையோட வாசனையெல்லாம் நல்லா சாம்பார்ல ஜம்முன்னு இறங்கிரும். நல்ல சூப்பரா சுவையான வெங்காயம் தேங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.